ஜெயிச்ச உடனே நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா உடனடியாக கிளம்பி நீங்க பனையூருக்கு வந்துடணும், வேற எங்கேயும் போயிடக்கூடாது. ஜெயிச்ச உடனே வேற எந்த பக்கமும் நீங்க போகக்கூடாது, வீட்லையும் தங்கக்கூடாது, வெளியே கூடாது, நேரா வந்துடணும். எதுக்கு அப்படி பேசுறீங்க? விலை கொடுத்து எவனும் விலை கொடுத்து வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும்னாரு. ஆனா தன் வேட்பாளர் மேல கான்பிடன்ஸ் இல்லாம, தன் வேட்பாளர் மேல நம்பிக்கை இல்லாம ஜெயிச்ச உடனே எல்லாரும் பனையூருக்கு ஓடிவாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல எந்த தேர்தலும் அறிவிச்சது இல்லை. ஜெயிச்ச உடனே வெற்றி சான்றிதழ் போய் வாங்குவாங்க. அங்க கூடிய மாவட்ட ஆட்சியர்கிட்ட, தேர்தல் நடத்தும் அதிகாரிட்ட வெற்றி சான்றிதழ் வாங்குவாங்க. மறுநாள் 2 நாள்ல ஜெயிச்ச கட்சிகள் அது ஆளுங்கட்சியா வந்தா, பெரும்பான்மை எடுத்தா அவங்க ஆளுநர் மாளிகையில் அவங்களுக்கான பதவி பிரமாணம் நடக்கும். ஆளுநருக்கு நாங்க பெரும்பான்மை நிரூபிச்சிட்டோம்னு சொல்லி அவங்க கடிதம் அனுப்புவாங்க, சபாநாயகரை தேர்ந்தெடுத்து. இதான் ப்ரொசீஜர். ஆனா ஜெயிச்ச உடனே எல்லாரும் கிளம்பி பனையூருக்கு வா. எதுக்கு? பனையூர் வச்சு மொத்தமா லாக் பண்றதுக்கு. இதை பார்த்தவனுக்கு என்ன தெரியுமா தோணுச்சு? இந்த எல்லா மவன் செயல் ஒரு படத்துல வண்டு முருகன்கிற ஒரு கேரக்டர் இருக்கும், வடிவேலு. அப்போ நாம போறதோ போர்க்களம், இந்த போர்க்களத்தை நீங்க புறமுதிக்கிட்டு ஓட மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்கடா அப்படிம்பாப்ல. உடனே எல்லாரும் இப்படி இருப்பாங்க, என்ன கேப் இது? ஓ, இதான் நீங்க வைக்கிற ஆப்பா, பண்ணுடா சத்தியத்தை அப்படிங்கிற மாதிரி. வடிவேலு தன் கூட இருக்கிற ஆட்கள்கிட்ட வண்டு முருகன் சத்தியம் வாங்குற மாதிரி நேற்று 234 பேர் கூட்டு வச்சு, உங்களில் யாராவது ஜெயிச்சா எல்லாரும் பனையூருக்கு வாங்க என்று சொல்வதற்கு பெயர் என்ன? அவநம்பிக்கை. தன்னுடைய தொண்டர்களை, தனக்கு உண்மையா இருப்பவனை, மக்களுக்கு உண்மையா இருப்பவனை, நேர்மையா இருப்பவனை களத்துல இறக்கி விட்டு இருந்தா, அவன் வேட்பாளரா தாவேக்கால நின்றுருந்தா அவன் விலகுவானா? உயிரே போனாலும் 100 கோடியை கொட்டி கொடுத்தாலும் நாம் தமிழ் கட்சிக்காரன் அந்த கட்சியிலிருந்து விலகி போவாங்களா? அதாவது களத்திலிருந்து வெளியேறுவாங்களா? கட்சியிலிருந்து வேற கட்சிக்கு போறது வேற விஷயம். ஆனா வெற்றி பெற்ற பிறகு, களத்துல இறக்கி விட்ட பிறகு அந்த களத்தை விட்டு வெளியேறுவது, பணத்துக்காக வெளியேறுவது நாம் தமிழ் கட்சி நடக்காது. திமுக எனக்கு தெரிஞ்சு பெருசா நடந்தது கிடையாது. அதிமுக கட்சி தான் நடந்திருக்கு. அந்த எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கியிருக்காங்க 2019 காலகட்டம், 17 காலகட்டத்தில். ஆனா அம்மையார் ஜெயலலிதா வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. வட மாநிலங்கள்ல இது போல வேட்பாளர்களை விலைக்கு வாங்குவது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது, இதெல்லாம் சர்வசாதாரணம் நடக்கும். அப்படி நடந்துடக்கூடாது. ஒருவேளை பிஜேபியோ ஒருவேளை அதிமுகவோ தன் வேட்பாளர்களை விலை பேசிடும்னு ஒருத்தர் நினைக்கிறான்னா, தன் வேட்பாளர்கள் பலகீனமா இருக்காங்கன்னு அவன் நினைக்கிறான். இவன் விலை போயிருவான்னு அவன் நினைக்கிறான். ஏன்னா அவன் 5 கோடியை செலவு பண்ணியிருக்கிறான். 5 கோடியை செலவு பண்ணிவிட்டு 50 கோடியை காட்டினா 100 விழுக்காடு அவன் ஓடி போவான். ஏன்னா இவரே வேட்பாளர்ல பல கட்சியிலிருந்து ஏதோ ஒரு ஆசையை காட்டி தான் இழுத்து கொண்டு நிப்பாட்டிருக்காரு. நகராட்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு வணக்கம். மீன்வளம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சருக்கு வணக்கம். எதிர்கால தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் வணக்கம்.